பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். அஸ்திபாரங்கள் அவருடைய அஸ்திபாரங்களாக இருந்தால் நம்மை எந்த புயல் வந்தாலும் நம்மை அசைத்து விடவே முடியாது. ஆமென். கண்மலையின் மேலே நம்ம அஸ்திபாரம் போட்டிருப்போன்னா நம்ம யாரும் வீழ்த்தவே முடியாது. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என்னேசர் பறித்து கொண்டார், சிலுவையிலே அறைந்து விட்டார். ஆமென். காலாலே மிதித்து விட்டார். கர்த்தரை உயர்த்தி பாடுவோம். சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என்னேசர் பறித்து விட்டார். சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என்னேசர் பறித்து விட்டார். சிலுவையில் அறைந்து விட்டார். சிலுவையில் அறைந்து விட்டார். இயேசு காலாலே மிதித்து விட்டார். இயேசு காலாலே மிதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. எப்பொழுது நமக்கு வெற்றி உண்டு. அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு வசனத்தை நாம் வாசித்து தியானிக்கலாம். சங்கீதம் 11:4, 11ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது. அவருடைய இமைகள் அவைகளை சோதித்தருகிறது. கர்த்தருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது. ஆமென். தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் அவர் வாசம் பண்ணி இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, நீங்களும் நானும் வாழ்கின்ற இந்த கூடாரம் தற்காலிகமானது. இந்த உலகத்தில் நீங்களும் நானும் ஒரு தற்காலிகமான கூடாரத்தில் வாழ்கின்றோம். ஆனால் சந்ததிகளாய் அவர்கள் கர்த்தரை சேவிப்பதற்காக பல காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய ராஜ்யத்தை ஒருவரும் அழித்துவிட முடியாது. அவர் சர்வ வல்லவர். அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம். அது நிலைமாறாத ராஜாங்கம். ஆமென். அந்த வீட்டிலிருந்து அவர் என்ன செய்கிறாராம்? என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் வாசம் பண்ணுகிறார். அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது. அவருடைய சாயலால் படைக்கப்பட்ட மனுபுத்திரர் திரும்ப அவரிடத்தில் செல்வதற்கு அவர் தன்னுடைய ஒரே குமாரனை ஒப்பு கொடுத்து சிலுவையில் ஆமென் பலியாக ஒப்பு கொடுத்து சத்துருவை ஆமென் மிதித்து அவர் ஜெயம் எடுக்கின்றார். அல்லேலூயா. நீங்களும் நானும் இனி தோற்றுப்போன மனிதர்கள் அல்ல. இனி கவலையோடு இருக்க வேண்டிய மனிதர்கள் அல்ல. பயத்தோடு இருக்க வேண்டிய மனிதர்கள் அல்ல. ஆமென். நம்முடைய அஸ்திபாரம் கண்மலையின் மேல் கட்டப்பட்டிருக்கிறது. ஆமென். அதனால்தான் கிறிஸ்துவுக்குள்ளே நான் வாழ்கிறேன், எனக்கு எப்பொழுதும் வெற்றி. அதை அறிக்கை செய்யுங்கள். உங்கள் நாவுகளில் சொல்லுங்கள், எப்பொழுதும் சொல்லுங்கள். ஆமென். நான் கிறிஸ்துவோடு கூட வாழ்கிறேன். என்னை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர் அவர். என்னை நடத்துகிறவர் அவர். என்னுடைய அஸ்திபாரம் கண்மலையாகிய கிறிஸ்து என்று சொல்லுங்கள். அல்லேலூயா. தம்முடைய பரிசுத்த பர்வதத்திலிருந்து அவர் நம்மை உற்று கவனித்து கொண்டிருக்கிறார். நம்மை சரியாய் நடத்துவார். ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, எங்களை அன்பாய் கவனித்து கொண்டிருக்கிறீரப்பா. எங்களுடைய காரியங்கள் எல்லாம் இன்னதென்று சொல்லி நீர் ஆராய்ந்து அறிகிறீர். ஆண்டவரே, எங்கள் கண் இமை காற்பது போல அப்படியாய் நீர் காக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அற்புதத்தின் தேவனே, உமக்கு நன்றி நன்றி. அதிசயத்தின் தேவனே, உம்மை சார்ந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்படி நீர் காத்து அவருடைய அஸ்திபாரத்தை உறுதிப்படுத்துவீராக, நிலைப்படுத்துவீராக. ஆமென். எல்லாவற்றிலும் உடைய பிள்ளைகள் வெற்றி சிறப்பார்களாக. ஆமென். ஒருபோதும் சோர்ந்து போகக்கூடாதப்பா. அவர்கள் தேர்வில் வெற்றி பெறட்டும். அவர்களுடைய எல்லா பயணத்திலும் வெற்றி பெறட்டும். ஆண்டவரே, அவர்களுடைய படிப்பிலே, அவர்கள் பணிகளிலே ஒவ்வொரு நாளும்
வெற்றியை பெற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவரே, அவர்களுடைய வேலையிலே அவர்கள் வெற்றியை காணட்டும். அவர்கள் செய்யும் தொழிலை அவர்கள் வெற்றியை காணட்டும் அப்பா. ஆண்டவரே, அஸ்திபாரம் நீர்தான அப்பா. பரலோகத்திலிருந்து அவர்களை உற்று கவனிக்கிறீரே, அவர்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தும் அப்பா. பலப்படுத்தும். பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கும் அந்த பலன் உண்டாகட்டும் என்று சொல்லி நான் இப்பொழுதே ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இம்மட்டும் நடத்தினதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லி துதிக்கிறோம். கோடா கோடி நன்றி. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவே நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிறார். கர்த்தருடைய வல்லமை உங்களோடு கூட இருக்கிறது. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.